பிரபல யூடியூபரும் நடிகருமான ஜிபி முத்துவின் வீட்டின் முன்பு நள்ளிரவில் மாந்திரீக பூஜை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்டபோது போலீசாரின் கண்முன்னே ஜிபி முத்து மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது எதிர்த்தரப்பினர் நாற்காலிகளை தூக்கி வீசி சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பெருமாள்புரம் பகுதியை சேர்ந்தவர் டிக்டாக் மூலம் பிரபலமான ஜிபி முத்து. இவருக்கு அதே ஊரை சேர்ந்த மற்றொரு தரப்பினருக்கும் இடையே நீண்ட நாட்களாக இடம் தொடர்பாக பிரச்சனை இருந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக சமீபத்தில் திருச்செந்தூர் கோட்டாட்சியர் இரு தரப்பினரையும் நேரில் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி அளவில் ஜிபி முத்துவின் வீட்டின் முன்பு எதிர்த்தரப்பினர் மாந்திரீக பூஜை செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஜிபி முத்து உடனடியாக வெளியே வந்து அங்கே நின்றிருந்தவர்களிடம் இது குறித்து தட்டி கேட்டுள்ளார். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியது. சண்டை முற்றி போக அங்கிருந்த பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த குலசேகரப்பட்டினம் போலீசார் சண்டை குறித்து விசாரணை நடத்தினர். காவல்துறையினர் இரு தரப்பினரிடம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போதே ஆத்திரமடைந்த எதிர்த்தரப்பினர் அங்கிருந்த நாற்காலிகளை தூக்கி வீசி ஜிபி முத்து மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் சரமாரியாக தாக்குதல் நடத்தினார்கள். காவல்துறையினர் இரு தரப்பினரையும் விலக்கிவிட்டு சமாதானம் செய்ய முயன்ற போதிலும் ஆத்திரத்தில் இருந்த கும்பல் ஜிபி முத்துவையும் அவரது குடும்பத்தினரையும் வெளுத்து வாங்கியது. இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரும் குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்தில் மாறி மாறி புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் ஜிபி முத்து அளித்த புகாரின் பேரில் எதிர்த்தரப்பை சார்ந்த 8 பேர் மீதும் எதிர்தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் ஜிபி முத்து குடும்பத்தினர் 10 பேர் மீதும் வழக்குப்பதிவு, மொத்தம் 18 பேர் மீது வழக்குப்பதிவு போலீசார் செய்தனர். தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் தாக்குதல் சம்பவம் நடக்கும்போது அங்கே நின்றிருந்த போலீசார் மோதலை தடுத்து நிறுத்தாமல் அதை தனது மொபைல் போனில் வீடியோ பதிவு செய்தது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.